ஏழாம் அறிவு வந்து இந்த கேரக்டருக்கு சூர்யா தாங்குவாரா? ஏன்னா அது வந்து ரியலில் இருக்கிற ஒரு மேட்ரு. நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் இருந்து சைனாவுக்கு போன ஒரு விஷயம் அது. அப்போ சூர்யா பண்ண முடியுமா அப்படின்னா, அந்த கெட்டப் போட்டவனையே மாற்றினார் பாருங்க. உண்மையிலே சூர்யாவில் மிகப்பெரிய டேலண்ட். இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸில் பேரலன்னு ஒரு படம் நாங்கள் ஒர்க் பண்ண படம். மலையாளத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட். குஞ்சுமோ கொன்ன ஏதோ ஒரு படம் தமிழில் ரீமேக் பண்ணுறாங்க. அதில் டபுள் ரோல் சூர்யா. ஒரு சூர்யா வந்து நார்மல் பேச நம்ம பார்த்தோன்னே தெரியும் ஹலோ ஆன்ட்டு போகலாம். திரும்பி பார்த்தீங்கன்னா கெட்ட மாற்றிட்டு வரும். பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வருது ஹன்ச்பேக். டைரக்டரை தவிர யாருமே கண்டுபிடிக்க முடியலங்க சூர்யாவை. ஃபஸ்ட்டு டே சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் இந்த கெட்ட பார்த்ததுக்கப்புறம் சூர்யான்னு தெரிய வருது. ஃபஸ்ட்டு டே இந்த கெட்டப்பில் வர்றாரு. ஐயோ அவன் ஏன் உள்ள வரான், வெளில அனுப்பியான்னு சொல்கிறாங்க. ஏம் ஸ்டுடியோவில் அவர் ஷூட்டிங் பார்க்க அது பண்ண சூர்யா காமெடி பண்ணுறாரு. இது ஷூட்டிங் நடை சூர்யான்னு சொன்னாங்க, பார்க்க வரேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு உள்ளார். சட்டையை பிடிச்சி தள்ளி விட்டாங்க சூர்யாவை. அப்போ டைரக்டர் சூர்யா பற்றி சொல்கிறாரு, இப்போ உன் சட்டையை பிடிச்சி தூக்கி போட்டான் பார்த்தியா வெளியில், இதுதான் நீ பேசப்படும். கெட்டப்ப கண்டே பிடிக்க முடியலண்ணா. அந்த மாதிரி ரியலாக பண்ணார். கூணு போட்டு பின்னாடி வச்சு பல்ல வச்சுட்டு கண்டே பிடிக்க முடியல சார்.